லாங் ஹாலிடேஸ் வரும்போது கூடவே பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து சேர்ந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இதை சம்மந்தப்பட்ட டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னொரு சுவாரஸ்யமான பொது வீடியோ இது உங்களுக்காக. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஒவ்வொரு தடவை டிராஃபிக் ஜாம் வரும்போது இந்த கன்ஜெஷன் டேக்ஸான டாப்பிக்கை நம்ம தவிர்க்கவே முடியாது. சரி, இந்த கன்ஜெஷன் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க ஒரு பர்டிகுலர் டைமில், அந்த பர்டிகுலர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் காசு கட்டணும். ஐயோ போச்சே. இதோட பர்பஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரோட்ல வந்து கார் வந்து கிளியர் ஆகணும் அண்ட் மக்கள் வந்து அதிகமாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த கன்ஜெஷன் டேக்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிங்கப்பூர், லண்டன்ல வந்து ஏற்கனவே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ பார்த்த கன்ஜெஷன் டேக்ஸ் கேட்கவே நல்லா இருக்குல்ல, ஆனால் இது வந்து கன்சிடர் ஒரு ரேடிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் இந்த சிஸ்டமுக்கு ஒத்துப்பாங்க அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த சிஸ்டமுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம் வந்து நம்ம மலேசியாவில் கொண்டு வந்தோம்னா இதில் வந்து டிராஃபிக் வந்து குறையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?